செஞ்சிட்டியா? செஞ்சிட்டேன் அத்தை. என்ன செஞ்ச? சப்பாத்தியும் குருமாவும் செஞ்சுருக்கேன் அத்தை. சரி சரி. ஜீவாவுக்கு இப்போ தான் ஃபோன் போட்டேன், பக்கமாக வந்துட்டேன்னு சொன்னான். அதனால தான் ரெடி ஆகிட்டா என்னன்னு கேட்டேன். ஏன்னா புள்ள பசியோடு வருவான் பாவம். தேவாவுக்கும் ஃபோன் போட்டேன், ஆனால் அவன் எடுக்கலை. உன்கிட்ட எதுவும் பேசினானா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாரத்த. அப்படியா? என்ன சொன்னான்? எப்போ வரானா? அவன் வர நேரம் தாண்டிட்டு, அதனால தான் கேட்குறேன். இன்னைக்கு எதுவும் சாப்பிட்ருக்கானா? ஆமாம் அத்தை, சாப்பிட்ட மாதிரி தான் தெரிஞ்சுது. ஒரு மாதிரியே தான் பேசினாரு. இவனை எப்படி தான் திருத்தி கொண்டு வரதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க அப்பா கிட்ட சொன்னாலும் அவர் டென்ஷன் தான் ஆகுறாரு. என்ன பண்ணுறது அத்தை? நானும் எத்தனை முறை சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஏம்மா ஜீவா வா. என்ன ஜீவா, புது வேலையெல்லாம் எப்படி இருக்கு? வேலையெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா ஜீவா? வேலையெல்லாம் பிடிச்சதா இருக்குமா. சரி வா ஜீவா, உனக்கு பிடிக்குமேன்னு சப்பாத்தியும் குருமாவும் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடு வா. போ, முகம் கழுவிட்டு போய் சாப்பிடு. நீ முகம் கழுவிட்டு வா, உனக்கு சப்பாத்தி மட்டும் சூடாக போடுறேன் என்ன? சரிங்க மைனி. உங்களுக்கும் சப்பாத்தி எடுத்துட்டு வரட்டுமா அத்தை? கொஞ்சம் நேரம் போட்டு ஸ்னேகா. அந்த சேமியா சாப்பிட்டது இன்னும் நெஞ்சிலே இருக்கு பார்த்துக்க. ஜீவாவுக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு எடுத்தா. அவர் வர்றதுக்குள்ளே இந்த தேவா வந்துட்டா சாப்பிட வச்சு ரூமில் படுக்க வச்சிடலாம். இல்லைன்னா அப்பனும் மௌனும் சண்டை போட்டுக்கிட்டு கிடப்பாவ. யார் அது அரிசி மூட்டையை தூக்கி சோஃபா மேலே வச்சது? ஓ, என்ன பெத்த தாயா? ஏண்டா தேவா இப்படி இருக்க? வேலையை முடிச்சோமா சட்டு புட்டுன்னு வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்க மாட்டியா? இந்த கெட்ட பழக்கத்தை எப்போதான் நீ விடுவ? சீக்கிரமா வந்து என்ன பண்ண போறேன்? நீ ஒருத்தைய கட்டி வச்சிருக்கியே, அவ மூஞ்சி பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமா? எங்கம்மா போனாவ? ஏய் வெடி வாடி. டேய் கட்டாதடா. வாடி போட்டா புள்ள வெளிய, என் வாலிபத்தை நோகடிச்ச கிளிய. அடியே நீயா உன்ன தாரியா, இல்ல மோதி பார்க்க வாரியா? எவன்டி உன்ன பெத்தான் பெத்தான் பெத்தான், அவன் கையில கிடைச்சா செத்தான். எவன்டி உன்ன பெத்தான், கையில கிடைச்சா செத்தான். டேய் தேவா அமைதியே இருடா. ஜீவா அது ஒன்றும் இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் சாப்பிடு போ. அண்ணே என்னண்ணே இப்படி பண்ணிட்டு இருக்க? அஞ்சாதி ஜீவா நெஞ்சோடு வாவா. ஜீவா கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இருடா. ஜீவா நான் சொல்கிறத நீயாவது கேடு, போய் சாப்பிடு போ. தேவா ஒழுங்கா சாப்பிட்டு போய் படுத்துரு. உங்கள் அப்பா வந்தாருன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. பேத்து எடுத்தவதா என்னையோ தாத்து கொடுத்து போட்டா, பேத்த கடனுக்கு தான் என்ன வித்து வட்டியும் காட்டி போட்டா. பேத்தவ மனசு கல்லாச்சு. ஏய் ஸ்னேகா வெளியே வாடி. திருந்தாத ஜென்மம். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு கூலிங்கா ஒரு பீர் வேணும், கிடைக்குமா? உங்க அப்பா நான் வாங்கிட்டு வர சொல்றியா? பேசாம வந்து சாப்பிட்டு படுங்க. இந்த பீரோவை கொஞ்சம் நவுத்துங்க, நான் உள்ள போகணும். என்னடி சிரிப்பு உனக்கு? உன்னை கட்டின காலத்துல இருந்து தாண்டி அவன் இப்படி ஆயிட்டான். அதுக்கு முன்னாடிலாம் என் பையன் என்ன பொறுப்பா இருந்தான் தெரியுமா? வேலைக்கு போனா சாயந்தரம் 6 மணி ஆனா வீட்டுக்கு வந்துருவான். ஆமா, நான் தான் உங்க பையனை டெய்லியும் குடிச்சிட்டு வர சொல்றேன். உன்னை கட்டினதுல இருந்து தாண்டி அவன் குடிச்சு சீரழிகிறான். என்னால ஒன்றும் அவர் குடிக்கல, உங்களால தான் அவர் குடிக்கிறாரு. நீங்க அவர் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ண விடாம பண்ணிட்டீங்க, அதனால தான் அவர் இப்படி குடிச்சு சீரழிகிறாரு. அவருக்கு என்ன கட்டி வச்சு என் வாழ்க்கையை சீரழிச்சு விட்டீங்க. இதுல என்னாலதான் அவங்க குடிக்கிற மாதிரி பேசுறீங்க? ஊர் உலகத்துல எல்லாரும் காதலிச்ச பொண்ணை தான் கட்டிக்கிறாவளா? உன்னை தவிர வேற எந்த பொண்ணை கட்டி வச்சிருந்தாலும் அவ கட்டா குடும்பம் நடத்தி என் பிள்ளைய வலிக்கு கொண்டு வந்திருப்பா. உனக்கு புருஷனை முந்தானியில முடிஞ்சு வைக்க துப்பு இல்ல. ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன். ஏன் ஏன்? ஆமா, நான் தான் துப்பு கேட்டவ. நீங்க திருத்த வேண்டியதுதானே உங்க பையனை. உங்க பையனை திருத்தறதுக்கு தான் எங்க வீட்டுல புள்ள பெத்து வளர்த்தி அமைச்சிருக்காவளா? காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன். ஏம்மா ஏன் எல்லாம் தலைகீழா தொங்கிட்டு இருக்கிறீங்க? பேசாம இருந்துரு, வச்சு நுணுக்கி போடுவேன். நுணுக்கி போடுவியா? மேல விழுந்துருவேன்னு சொல்ற, அப்படித்தானே? நீயும் அப்பாவும் சேர்ந்து விழுந்தீங்கன்னா சோழி முடிஞ்சு போயிடும். போய் சேர்ந்துருவேன். வாழவே பிடிக்கலம்மா. ஒழுங்கா அவங்கிட்ட அன்பா பேசி கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சு படுக்க வை. உங்க மாமா வர நேரம் ஆயிட்டு. என்னம்மா சத்தம்? எல்லாம் உங்க அண்ணங்காரன் பண்ற வேலைதான். அதுக்கு மைனி ஏமா திட்டிட்டு இருக்கீங்க? மைனி என்ன பண்ணுவாங்க? ஜீவா, உனக்கு இதை பத்திலாம் ஒன்றும் தெரியாது. ஒரு ஆம்பளை எப்படி நடந்துக்கிறாங்கிறது அந்த வீட்டு பொம்பளை கையில தான் இருக்கு பாத்துக்க. சரி, அதை விட்டு நீ சாப்பிட்டியா? அண்ணன் என்ன இப்படி கிடக்குது? இதெல்லாம் கம்மி. நீ இப்ப கொஞ்ச நாள் தானே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க, இனிமே இன்னும் பாப்ப இங்க நடக்கிற கூத்த. ஏம்மா அண்ணன் நல்லா இருக்கும் போது நீயும் அப்பாவும் உட்கார வச்சு பேசி புரிய வைங்கம்மா. இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி சொல்லு? எனக்கு இதெல்லாம் பார்க்க சங்கடமா இருக்கு பாத்துக்க. நாம சிங்காரி சேரக்கு நல்ல சேரக்கு,
சும்மா குப்புன்னு ஏறுது கிக்கு எனக்கு. ஏ, என்னடி நின்று பார்த்துட்டே இருக்க? அவனை கூட்டிட்டு உள்ள போ. எப்பதான் இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வருமோ தெரியல. பீரோவை நவுத்தி வச்சிட்டீங்களா? மைனி, சொல்லு ஜீவா. மைனி நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க என்ன. அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு அண்ணன்கிட்ட. சரி வரலன்னா நான் கூட பேசுறேன். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் ஜீவா. அவரு என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாரு. அத்தை பாரு என்னாலதான் குடிக்கிறாருங்கிற மாதிரி பேசுறாங்க. அம்மா பேசுறதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க நீ. நான் மனசுலாம் வச்சுக்கிறது இல்ல. இருந்தாலும் அவர் என்னாலதான் இப்படி இருக்காருன்னு சொல்லும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மைனி, அண்ணன் இப்படி இருக்கிறது காரணம் நீங்க இல்ல, அவருதான். நாம பேசி புரிய வைக்கலாம் என்ன. சரி ஜீவா. ஜீவா, சொல்லுங்க மைனி. சின்ன பொண்ணு உன்னை ஃபோன் பண்ண சொன்னா. சாயந்தரம் தண்ணி பிடிக்கையில உன்கிட்ட சொல்ல சொன்னான். ஓ அப்படியா? நான் இப்ப என் ஃப்ரெண்டை பார்க்க போலான்னு இருக்கேன். அப்படியே நான் நேர்ல போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரி ஜீவா. மைனி நீங்க கூட்டிட்டு போறீங்களா இல்ல நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல ஜீவா, நான் பாத்துக்கிறேன், நீ போ. ம். எழுந்துருங்க, போய் சாப்பிடலாம். சோறு சோறு, சாமி சோறு போடுது. என்ன பெத்தவளே, என்னம்மா இழைச்சு போயிட்ட? அண்ணி, அண்ணி உங்களை தான் பார்க்க வந்துட்டு இருந்தேன். அப்படியே ஜீவா வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தியோ? ஆமா அண்ணி. ஃபோன் பண்ண சொன்னீங்கன்னு ஸ்னேகா மைனி சொன்னாங்க. சரி அதான் என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். அப்படியே நேர்லயே பார்த்து பேசிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு வந்தேன். நீங்க என்ன அண்ணி அண்ணன் இல்லாம இந்த டைம்ல வெளியில? உங்க அண்ணனை தான் ஜீவா தேடி வந்தேன். அண்ணனை தேடி வந்தீங்களா? அண்ணன் வீட்ல இல்லையா? இல்ல ஜீவா, வீட்ல ஒரு பிரச்சனை ஆயிட்டு. ஸ்னேகா சொன்னாலா? சொன்னாங்க அண்ணி. ஆனா ஒரு நகைக்காண்டி தீபா இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை பாத்துக்கோங்க. அந்த பிரச்சனையில தான் ஜீவா இவரு கிளம்பி போனாரு கோவமா. போனவர் ஃபோனையும் எடுத்துட்டு போகல. மணி 8 ஆயிட்டு இன்னும் வீட்டுக்கு வரல. சரி அதனால தான் இந்த தெருமுனையில ஒரு டீ கடை இருக்குல்ல, அங்கதான் அவர் ஃப்ரெண்ட்ஸோட அடிக்கடி பேசிட்டு நின்றுட்டு இருப்பாரு. அங்க போய் பார்த்துட்டு வரலாம் தான் போயிட்டு இருக்கேன் ஜீவா. அண்ணி அந்த கடையில தான் நானே இப்ப என் ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு வரேன். அங்கெல்லாம் இல்ல அண்ணே. இந்த மனுஷனை நான் எங்கன்னு போய் தேடுவேன்? அண்ணி உங்களுக்கு தெரியாதா, கட்டத்தூர் அண்ணன் கூட தான் எங்கேயாவது போயிருப்பாரு. நீங்க வீட்டுக்கு போயிட்டு கட்டத்தூர் அண்ணனுக்கு ஒரு ஃபோன் போட்டு கேளுங்க. கண்டிப்பா அண்ணன் அவர் கூட தான் இருப்பாரு. ஆமா, இல்ல எனக்கு அந்த யோசனை வரல பாரு ஜீவா. கட்டத்தூர் அண்ணனுக்கு ஃபோன் போட்டிருந்தாவே தெரிஞ்சிருக்கோம் என்ன. ஆமா அண்ணி. நீங்க போயிட்டு ஃபோன் போட்டு பாருங்க. கண்டிப்பா கட்டத்தூர் அண்ணன் கூட தான் இருப்பாரு. ராசன் எல்லாம் அப்படி பொறுப்பு இல்லாம இருக்க மாட்டாரு. கண்டிப்பா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாரு. எங்க தேவா அண்ணன் தான் வீட்டுல குடிச்சிட்டு வந்து ஆட்டம் காட்டிட்டு இருக்கு. பாவம் ஸ்னேகா மைனி. அப்படியா? அங்க அந்த கூத்து நடந்துட்டு இருக்கா? ஆமா அண்ணி. எனக்கே பார்க்க சங்கடமா இருக்கு. அதனாலயே நானும் வெளியில வந்துட்டேன். சரி ஜீவா, எதுக்கு ஃபோன் பண்ண சொன்னேன்னா லவ் மேட்ரு என்னாச்சுன்னு கேட்கலாம் தான். அந்த பொண்ணை பாத்தியா, பேசுனியா? அது விஷயமா நானே உங்ககிட்ட பேசணும் தான் இருந்தேன். ஏன் ஜீவா, என்ன சொல்லு. நான் எங்க அண்ணி போய் அவளை பாக்குறது? அவங்க அப்பா ஃபோன் போடுறேன்னு சொன்னாருல்ல, அவர் எதுவும் ஃபோன் போடல. நான் அன்னைக்கு கோயில்ல உங்ககிட்ட சொன்ன மாதிரி அவர் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் சொல்லியிருப்பாரு போல. அவ காலேஜும் முடிச்சிட்டா. வேலைக்கு ஒன்றும் போற மாதிரி தெரியல. கோயிலுக்கு வந்தாதான் பார்க்க முடியும். மறுபடியும் அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் போய் பார்க்கணும். அதான் அடுத்து என்ன பண்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல அண்ணி. அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். பேசாம அடுத்த முறை பாத்தீங்கன்னா லவ் சொல்லிரு. என்ன நீ இப்பயே சொல்லிடவா? அது எப்படி அண்ணி சொல்றது? எப்படி சொல்றதா? இல்ல நீ எப்படி உடனே சொல்றதுன்னு கேக்குறேன். ஓ அப்படி கேக்குறியா? இந்த மாதிரி விஷயத்துலலாம் டிலே பண்ணிட்டு இருக்க கூடாது ஜீவா. சரி, நீ இன்னைக்கு புது வேலையில ஜாயின் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன். வேலையெல்லாம் ஓகேவா? அதெல்லாம் ஓகே அண்ணி. சரி, நீ செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போயிட்டு அந்த பொண்ணை பார்த்து லவ் சொல்லிரு என்ன. அண்ணி எனக்கு என்னவோ கொஞ்ச நாள் பேசி பழகி அப்புறம் சொல்லலான்னு தோணுது. இல்ல ஜீவா, அப்படிலாம் தள்ளி போட்டுட்டு இருக்க வேணாம். அந்த பொண்ணு வேலைக்கும் போகலைங்கிற. வீட்டில் எதுவும் மாப்பிள்ளை எதுவும் பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. அண்ணி என்ன இப்படி சொல்றீங்க? இல்ல ஜீவா, கண்டிப்பா உன் லவ் சக்சஸ் ஆகும், அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னே தெரியாமல இருக்க. அந்த பொண்ணு வேலைக்கு எதுவும் போனா கூட நம்ம பார்த்து பேசி பொறுமையா கூட லவ் சொல்லிக்கலாம். அந்த பொண்ணை பார்க்கறதே உனக்கு சிரமமா இல்ல இருக்கு. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. சரி, அப்போ ஒன்று பண்ணு. இந்த டைம் செவ்வாய்க்கிழமை நீ கோயிலுக்கு போனன்னா எப்படியாவது அந்த பொண்ணுகிட்ட பேசு. அவங்க வீட்டில் என்ன முடிவில் இருக்காங்க, அடுத்து அந்த பொண்ணு என்ன பண்ண போகுதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிக்கலாம் என்ன. சரி அண்ணி. இந்த வாரம் கோயிலுக்கு வரும்போது அன்னைக்கு மாதிரி அவங்க அப்பா அம்மாவோட வந்துட்டா எப்படி அண்ணி பேசுறது? அது உன் சாமர்த்தியம். இந்த டைம் எப்படியாவது நீ பேசிடணும். அவங்க அப்பா அம்மா கூட இருந்தாலும் சரி, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஃபோன் நம்பராவது வாங்கிட்டு வந்துரு. சரி அண்ணி. பேச முடியாட்டியும் நீங்க சொன்ன மாதிரி ஃபோன் நம்பராவது வாங்கிட்டு வர ட்ரை பண்றேன். ஜீவா, கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோ என்ன. உங்க வீட்லயும் உங்க அப்பா புரோக்கர்கிட்டலாம் சொல்லி தான் வச்சிருக்காரு. திடீர்னு இங்க ஏதாவது பொண்ணை பாத்துற போறாங்க பாத்துக்க. உங்க அம்மா லவ் மேரேஜுக்கு ஓகேன்னு தான் சொல்றாங்க. இருந்தாலும் உங்க அம்மா எப்ப எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்ல. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னு வெயி,
அந்த பொண்ணையை தான் நீ கட்டணும்னு உன்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பார்த்துக்கோ. அது வேணா சொல்லுங்க, எங்க வீட்டுல செய்யக்கூடியவங்க தான். அதுக்கு தான் சொல்கிறேன். ஏற்கனவே தேவா லைஃப்பில் என்ன நடந்ததுன்னு ஸ்னேகா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டா. ஆமா அண்ணி, அண்ணன் அதனாலதான் இப்ப குடிச்சிட்டு இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் நீ லவ்வை ஓகே பண்ணி உங்கள் வீட்டில் சொல்கிறியோ அவ்வளோ நல்லது உனக்கு. புரியுது அண்ணி. நான் சீக்கிரமா அந்த பொண்ணுகிட்ட பேச பாக்குறேன். அப்புறம் இன்னொன்று ஜீவா, சொல்லுங்க அண்ணி. அடுத்த வாரம் நீ கோயிலில் பார்க்கும்போது லவ்வை சொல்லலைனாலும் கூடிய சீக்கிரம் நீ லவ்வை சொல்லித்தான் ஆகணும். அதனால எப்படி ப்ரப்போஸ் பண்ணலான்னு நல்லா யோசிச்சு வச்சுக்கோ. நீ லவ்வை சொல்கிற விதத்துலேயே அந்த பொண்ணு ஒன்று வேணான்னு சொல்லவே கூடாது. அந்த மாதிரி நீ ப்ரப்போஸ் பண்ணணும். அதுக்கு நல்லா பிளான் போட்டு வச்சுக்கோ. என்ன? சரி அண்ணி, இதெல்லாம் சொல்றதுக்கு தான் எங்க அண்ணி வேணுங்கிறது. ஏதோ எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன் ஜீவா. சரி ஜீவா, வா வீட்டுக்கு. இல்ல அண்ணி, நான் வரல. அங்க தீபா இருப்பா, என் வாயில சும்மா இருக்காது, நான் பிடிச்சி திட்டி விட்டுருவேன் பாத்துக்குங்க. இல்லை ஜீவா, தீபா இப்போ வீட்டில் இல்லை. சாயந்தரமே அவங்க வீட்டுக்காரர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஓ அப்படியா? சரி அண்ணி, பரவாயில்ல, இருக்கட்டும், நான் வீட்டுக்கு போறேன். அங்க இன்னும் என்ன நடக்குதுன்னு தெரியல. எங்க அண்ணன் சாப்பிட்டு படுத்தானா இல்ல மைனியை போட்டு படுத்திட்டு இருக்கானான்னு தெரியல. விடு ஜீவா, பார்த்துக்கலாம். ஸ்னேகா கிட்ட நானும் சொல்லி தான் வச்சிருக்கேன். அதுக்கும் ஏதோ ஒரு பிளான் பண்ணுவோம். என்ன? ஆமா அண்ணி, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஏதோ ஒண்ணு பண்ணணும் அண்ணி. எங்க அண்ணனுக்காண்டி இல்லைன்னா கூட ஸ்னேகா மைனிக்காகவாது ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அண்ணி. எங்க அண்ணன் இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு ஸ்னேகா மைனி கூட சந்தோஷமா இருக்கணும். நீங்க என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நானும் செய்யறேன். நான் இதை பற்றி நாளைக்கே ஸ்னேகா கிட்ட பேசுகிறேன். என்ன? சரிங்க அண்ணி. சரி, அப்போ நான் வாரேன் அண்ணி. அண்ணன் வந்துட்டா எனக்கு ஒரு ஃபோன் போடுங்க, இல்லைன்னா ஒரு மெசேஜ் கூட போடுங்க. என்ன? சரி ஜீவா. சரி, அப்போ நானும் வாரேன். சரிங்க அண்ணி. அண்ணி சொல்ற மாதிரி நம்ம ப்ரப்போஸ் பண்ற விதத்திலேயே அவ நம்மள வேணான்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி பெருசா யோசிக்கணும். இதுக்கு மேலேயும் நம்ம டிலே பண்ணக்கூடாது. அடுத்த வாரம் கோயிலுக்கு போற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. நாளைக்கும் அவங்க வீட்டு பக்கம் போய் என்ன நிலவரம்னு பார்த்துட்டு வந்துடணும். ஐயோ, என் புள்ள எங்க போனான்னு தெரியலையே. அருமை பெருமையா வளர்த்துனேடா ஒன்று. என் புள்ள ஒரு நாள் இப்படிலாம் ஊட்ட விட்டு போனதில்லை. என்னைக்கு இந்த மவராசி காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கே அவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாயிட்டு. இங்கே பாருங்க, தேவையில்லாமலாம் பேசாதீங்க. உங்கள் புள்ள வெளியே போனதுக்கு காரணம் நீங்களும் உங்கள் மவளும். என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால தான் உங்கள் புள்ள வெளியில் போயிட்டாரா? ஏதோ பேசணும்னு பேசிக்கிட்டு. அம்மாவும் மவளும் பண்ண வேலைக்கு நானாக இருக்கவும் பேசாமல் இருக்கேன். வேற எவ்வளவுதான் இருந்தால் தூக்கி போட்டு மேய்ச்சிருப்பான். இல்லைன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து முட்டி முட்டி தட்டி விட்டுருப்பான். நானாக இருக்க போய் பேசாமல் இருக்கேன். இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து நானும் அதை தான் செய்ய போகிறேன். என்னடி பண்ணுவேன்? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். நான் எப்படி வரதட்சணை கேட்டேன்? ஒன்றும் இல்லாத வந்தோன்னு பேசுனீங்கல்ல, அதுக்கு பேர் என்னவா? இதுக்கப்புறம்லாம் நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க. நீங்கள் பேசினப்பெல்லாம் பொறுமையாக இருந்ததுக்கு தானே எனக்கு திருட்டு பட்டம் கட்டினீங்க, அம்மையும் அவளும் சேர்ந்து. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை என்ன ஏதாவது ஏசுனீங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் பார்த்துக்குங்க. அங்கே பாருங்க, உங்கள் மையன் வந்துட்டாரு. ராசு, எங்கெல்லாம் போன? இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கு, சும்மா அப்படியே வெளியே போயிட்டு வரேன். இப்ப என்ன சண்டை? என்னால தான் நீங்கள் விட்டு வெளியே போயிட்டீங்களாம். என்ன கட்டினதுனால தான் இப்படி இருக்கீங்களாம். ராசி, இவன் அம்மாவை போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்னு சொல்றாளா? மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆரம்பிச்சீங்கன்னா இப்படியே போயிடுவோம் பாத்துக்குங்க. ஐயோ, என் புள்ள. நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா? ஏங்க, நீங்கள் உள்ளே வாங்க, வந்து சாப்பிட்டு படுங்க பேசாமல். எனக்கு எதுவும் வேணாம் சாமி, நிம்மதி இருந்தா போதும். ஆமாம், நிம்மதியை தான் நறுக்கி போட்டு சட்னி அரைச்சிருக்கேன், வந்து தோசை ஊற்றுறேன், சாப்பிடுங்க. உங்கள் அம்மையும் இன்னும் சாப்பிடல, நானும் இன்னும் சாப்பிடல. நீங்கள் சாப்பிட்றீங்களா எப்படி? சரி, போய் தோசை ஊத்து போ, எல்லாரும் சாப்பிடுவோம். ஏம்மா, அவ என்னமோ கோவத்துல பேசுறாமா, நீ அதெல்லாம் எதுவும் மனசுல வச்சிட்டு இருக்காத. போலீஸ்னா உடனே போய் சொல்லிடுவாளா? நான் இருக்கேன் இல்ல, அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டா. நீ சாப்பிட்டு போய் பாடு. என்ன? சாரதா, ஏங்க? நேத்து உங்ககிட்ட சொன்ன இல்ல ஒரு மாப்பிள்ளை வீடு, ஆமாங்க. அவங்க இன்னைக்கு சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்க. என்னங்க சொல்றீங்க? இன்னைக்கேவா? ஆமா சாரதா, புரோக்கர் இப்பதான் ஃபோன் போட்டான். ஏங்க, நாம இன்னும் ஜாதகம் பார்க்கவே இல்லை, பொருத்தம்லாம் பார்க்கணும்ல. அவங்க பார்த்துட்டாங்களாம் நேத்து, 9 பொருத்தம் இருக்குன்னு சொல்றாங்க. போறவேன்னு நாம பார்க்கும்போது மட்டும் மாறவா போகுது? எனக்கு அதுவும் இந்த ஜாதகத்தெல்லாம் நம்பிக்கை இல்லை பாத்துக்க. அவங்க வந்து பார்த்துட்டு போகட்டும். போறவ கூட உன் திருப்திக்காக ஒரு டைம் வேணா பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாப்பிள்ளை வீடு சரி வரும்னு தோணுது. நீ கேட்ட மாதிரி மாப்பிள்ளை டிகிரி முடிச்சு நல்ல வேலையில இருக்காரு, லோக்கலாவும் இருக்கு பாத்துக்க. வர்ற ஜாதகம் எல்லாம் வெளியூரா வருது, இது மட்டும்தான் லோக்கலாவும் இருக்கும், மாப்பிள்ளையும் பரவாயில்ல. நாம யோசிக்கிட்டே இருந்து வர்ற நல்ல வரனையும் விட்டுறக்கூடாது இல்ல. அதெல்லாம் சரிதான். மாப்பிள்ளை வீடு நீங்க சொன்ன மாதிரி இந்த சம்மந்தம் பரவாயில்லதான். அப்புறம் என்ன இழுக்கிறவ?
கண்மணி தான் கல்யாணத்துல ஒரு பிடிப்பே இல்லாம இருக்காளேங்க. சாரதா பைத்தியம் மட்டும் பேசாத என்ன. அவ சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன தெரியும். நாம பெரியவங்க தான் யோசிச்சு முடிவெடுத்து அவளுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணணும். அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு. அதெல்லாம் நான் நல்லா யோசிச்சிட்டேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுது. இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 6 மாசத்துக்காவது அவ விருப்பப்படி வேலைக்கு தான் போகட்டுமே. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அப்புறம் அவ இஷ்டம்தான். வேலைக்கு போறதா இருந்தாலும் போகட்டும், இல்ல மேல படிக்கிறதா இருந்தாலும் படிக்கட்டும். ஏங்க அவ அதுக்கு மட்டுமாங்க சொல்றா? அவ நம்ம கூட இருக்கணும்னு விருப்பப்படுறா இல்ல? அதனாலதான் இப்ப லோக்கல் மாப்பிள்ளையே பார்த்திருக்கேன். எப்பனாலும் வீட்டுக்கு ஓடியாந்துடலாம். உங்ககிட்ட எல்லாம் என்னால பேசி ஜெயிக்க முடியாது. உங்க மவளை கூப்பிட்டு நீங்களே சொல்லுங்க சாயந்தரம் வராங்கன்னு. கண்மணி, அப்பா. இங்க வா மக்களே. சொல்லுங்கப்பா. சாயந்தரம் ஒரு 6 மணி போல உன்னை பொண்ணு பார்க்க வராங்கம்மா. என்னப்பா சொல்றீங்க? இன்னைக்கு சாயந்தரமே வா? ஆமாம்மா, நேத்து தான் புரோக்கர் ஜாதகம் கொடுத்தான். அவங்க வீட்டுல ஜாதகம் பார்த்துட்டாங்களாம், பொருத்தம்லாம் இருக்காம். அதனால இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கு சாயந்தரமே வந்து பொண்ணு பாக்குறோன்னு கேக்குறாங்க. நீ அழகா புடவையெல்லாம் கட்டி ரெடி ஆயிடு என்ன. அப்பா. சரிப்பா. பாரு, புள்ள கூட எதுவும் சொல்லல, சரின்ட்டு போறா. நீ தான் அது இதையும் சொல்லிட்டு இருக்க. அவ என்ன சந்தோஷமாவ சொல்லிட்டு போறா? அவ முகத்தை பாத்தீங்கல்ல? இப்ப அப்படிதாண்டி இருப்பா. அப்புறம் போக போக கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் சரியா போயிரும். அவளுக்கே அந்த வாழ்க்கை பிடிச்சிட்டுன்னா நம்மளையே மறந்துடுவா பாத்துக்கு. உன் பெரிய புள்ள உன்னை இப்ப மறந்துட்டு இருக்காள்ல, அந்த மாதிரி. ம். எனக்கு மட்டும்தான் பிள்ளை, உங்களுக்கு பிள்ளை இல்ல. ஆமா, எனக்கெல்லாம் அவ பிள்ளை இல்ல. எனக்கு ஒரு பிள்ளை தான், அது கண்மணி மட்டும்தான். சரி விடுங்க, இப்ப எதுக்கு அவளை பத்தி பேசிக்கிட்டு. சரி, சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்கல்ல, ஸ்வீட் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. அப்படியே கண்மணிக்கு பூ கூட வாங்கிட்டு வாங்க தலைக்கு வைக்க. வேற எதுவும் வேணுமா? மிச்சர் ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. டீ காப்பி போட்டு மிச்சரும் ஒரு ஸ்வீட்டும் வச்சு கொடுத்துருவோம் என்ன? அப்படியே பண்ணிக்கலாம். ஆனா ஒண்ணு, அந்த மாப்பிள்ளையை என் பிள்ளைக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும். அதெல்லாம் பிடிக்கும், நீ போய் வேலையை பாருடி. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? ஆமா, தெரிஞ்சதுனாலதான் அவ வேலைக்கு போட்டுன்னு விட்டுட்டீங்க. உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது சாரதா. நீ வீட்லயே இருக்கிறவ, நான் 4 இடத்துக்கு போறவன். ஒட்ட பிள்ளைங்க என்னதான் அடக்கொடுக்குமா இருந்தா கூட இந்த ஆம்பளை பசங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. பிள்ளைங்க மனசை கழிச்சுப்புடுவானுங்க. உன் பெரிய மாவளை வெளியே விட்டுதான் என்னாச்சுன்னு பார்த்தே இல்ல. ஏங்க நீங்க சின்ன பொண்ணு விஷயத்தை வச்சு கண்மணியும் பேசாதீங்க. சரி, எதுக்கு இப்ப அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? விடுங்க, மாப்பிள்ளை வீடு வந்துட்டு போகட்டும், அப்புறம் பேசிக்கலாம். மாப்பிள்ளையை பிடிச்சி எல்லாம் பேசி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ண போறோம். இப்பவே கல்யாண பேச்சு எடுக்கும் போது எதுக்கு சண்டை? அததான் நானும் சொல்றேன், போய் வேலையை பாரு. நான் கடைக்கு போய் இப்பயே எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ம். ஏன் சாரதா அப்படியே தேங்காய் பழமும் வாங்கிட்டு வந்துருட்டா? எதுக்குங்க? இல்ல, மாப்பிள்ளையை பிடிச்சிருந்தா அப்படியே தட்டு மாத்திருவோம். ஓ அப்படியா? அப்ப அப்படியே ஒரு மஞ்சள் கயிறு கூட வாங்கிட்டு வந்துருங்களேன். அது எதுக்கு? மாப்பிள்ளையை பிடிச்சிருந்தா தட்டை மாத்திட்டு அப்படியே தாலி கட்ட சொல்லிடுவோம். என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? மாப்பிள்ளை பிடிச்சாலும் அவங்கள பத்தி விசாரிக்க வேணாமா? ஓ ஆமா, இல்ல அது வேற இருக்குல்ல. நான் தான் கூறுகெட்டத்தனமா பேசிவிட்டேன். நல்லா விசாரிச்சு தான் கொடுக்கணும். சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். இவர்கிட்ட எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறதோ தெரியல. அந்த பிள்ளை இப்பதான் படிப்பு முடிச்சிருக்கு, கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்க விடுறாரா பாரு. பொட்ட பிள்ளைங்க அம்மா வீட்டில் எவ்வளோ நாளைக்கு இருக்குதுங்களோ அது வரைக்கும் தான் அதுங்க சுதந்திரமா இருக்க முடியும். அதெல்லாம் இவங்களுக்கு எங்க புரிய போகுது? எல்லாம் இந்த சின்ன பொண்ணுக்காரி பண்ணிட்டு போன வேலை. இப்ப கண்மணி அதனால பாதிக்கப்பட்டு நிக்கிறா, எதுவும் பேச முடியாம. சரி, என்னமோ அவ தலையெழுத்துப்படி ஆகட்டும். கல்யாணம் என்ன நம்ம கையிலே இருக்கு? எல்லாம் மேல இருக்கவன் பார்த்துக்குவான். நான் யாருக்கே எந்த கெடுதலும் பண்ணல, என் பிள்ளைங்க நல்லாவே இருக்கும்.